பாட்டுல சொல்றாருங்க, கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வெறும் பேச்சு, கஞ்சிக்கு இல்லாதார் நிலைமை நீங்கவே கருத வேண்டியதை மறந்தாச்சு. ஒரு பாட்டுல பாடுறாரு, கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வெறும் பேச்சு, கஞ்சிக்கு இல்லாதவன் கவலை நீங்கவே காண வேண்டியதை மறந்துட்டு ஏண்டா கடவுளை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? கஞ்சிக்கு இல்லாதவன் கஞ்சி குடிக்கணும், வீடு இல்லாதவன் வீட்டில் வாழணும், அதுக்கு என்ன யோசனை அதை பாருங்கன்னு சொன்னா என்னென்னவோ பேசுறீங்களேன்னு சொல்லுவதுதான் பட்டுக்கோட்டைக்கு கடவுள் பற்றிய கருத்து. அவர் கடவுள் என்று எதை சொல்லுகிறார் என்றால், செய்யும் தொழிலே தெய்வம். பட்டுக்கோட்டை பாடினார், செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி, செய்யும் தொழிலே தெய்வம். இந்த 4 வரியை வச்சுக்கிட்டே நம்ம 1 மணி நேரம் பேச. செய்யும் தொழில் தான் தெய்வம். நீ மரம் வெட்டியாக இரு, விறகு வெட்டியாக இரு, துப்புரவு தொழிலாளியாக இரு, மலம் அள்ளுபவனாக இரு, குப்பை வண்டியை ஓட்டுபவனாக இரு. அன்பேவான்னு ஒரு படம், அதுல முன்னாள் முதல்வர் ஹீரோவா நடிச்சிருப்பார். அவருக்கு ஜோடி கன்னடத்து பைங்கிளி நபினை சரஸ்வதி சரோஜா தேவி நடிச்சிருப்பாங்க. இப்படி நடிக்கும்போது அவங்க அப்பா கிட்ட, ஆமா நமக்கு என்ன தொழில்னு கேட்பாரு எம்ஜிஆர். சரோஜாதேவனுடைய அப்பா வந்து டிஆர் ராமச்சந்திரன். அவர் புஷ்குல்லா போட்டுட்டு கூலிங் கிளாஸ் கண்ணாடியில் முட்டை முட்டை கண்ணை பார்த்துக்கிட்டு, நமக்கா பூ 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 பூன்னு சொல்லுவேன். அப்பா வேணாப்பா வேணாப்பா வேணாப்பான்னு கதாநாயகி போய் அப்பாவோட வாயை மூடிடுவா. அப்பதான் அவர் சொல்லுவார், ஏன் தடுக்கிறீங்க ஐயா, நீங்க சொல்லுங்க என்ன வியாபாரம்? ஐயா இருக்கு புண்ணாக்கு வியாபாரம். ஐயோன்னு கதாநாயகி தலையில கை வச்சுட்டு, புண்ணாக்கு வியாபாரத்தை இவர்கிட்ட சொல்லணுமா? என்னை பத்தி அவர் என்ன நினைப்பார்? நாம என்ன தொழில் செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, அதை நேர்மையாகவும் உண்மையாகவும் தர்மத்தின்படியும் செய்கிறோமா என்பதுதான் முக்கியமே தவிர, செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழில் தான் நமக்கு தெய்வம் என்று சொன்னதுதான் பட்டுக்கோட்டையினுடைய பாடல் நயம். செய்யும் தொழிலே தெய்வம். நீ ஆசிரியரா, உன் தொழிலே தெய்வம். நீங்கள் மருத்துவரா, உலகத்திலேயே கண்கண்ட கடவுளாக பார்ப்பது மருத்துவர்களைத்தான் இந்த சமுதாயம், இல்லைங்களா? இன்னைக்கு அந்த மருத்துவ தம்பதிகள் இருவரும் இங்கே நம்முடைய நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருப்பது உண்மையிலேயே நமக்கு கிடைத்த அங்கீகாரத்தில் ஒரு தலை சிறந்த அங்கீகாரம். இந்த நேரத்திலே அவர்கள் நோயாளிகளை பார்த்து அந்த பிராக்டிஸை செய்திருந்தால் நிச்சயமாக பல 1000 மதிப்புள்ள பணத்தை அவர்கள் சம்பாதித்திருக்க கூடும். ஆனாலும் அதை விட ஒரு இலக்கிய சுவையை அருந்துவோம் என்ற எண்ணத்திலே வருகை தந்திருக்கின்ற அவர்களை நம் அனைவரின் சார்பாகவும் கைகூப்பி அவர்களை நான் மனமாற வரவேற்கிறேன். உண்மையிலேயே எல்லாரும் கைகூப்பி வணங்குற தெய்வம் யாருன்னா மருத்துவர் தான், 2வது தான் ஆசிரியர். ஒன்றாக நல்லது கொல்லாமை என்றார்ல திருவள்ளுவர், அதன் பின் சார பொய்யாமை நன்று என்று சொல்லுகிறார், இல்லைங்களா? ஆகவே உண்மை பேசுவதை விட உயர்வானது கொல்லாமை என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அதுபோல ஆசிரியர் தொழில் நல்லது, ஆசிரியர் தொழிலை விட உயர்வானது எது என்று கேட்டால் மருத்துவ தொழில் தான். மடியில நெருப்பை கட்டிக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க பேஷண்டோட உறவினர்கள் எல்லாம். ஒரு பையன் அப்படித்தான். இப்போ நேற்று முந்தின நாள் பேப்பரில் பார்த்தீங்களா, பெங்களூரில் வால்வோ கார் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அந்த வால்வோ கார் மேலே லாரியே விழுந்தாலும் அதுக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லி அதை விளம்பரம் பண்ணாங்க, அதை ப்ரூவும் பண்ணாங்க. ஆனால் மிகுந்த எடை கொண்ட ஒரு கண்டெய்னர் லாரியில் இருக்கிற அந்த கண்டெய்னர் எப்படித்தான் வந்து பஞ்சராகி சரிந்ததா எதனால் சரிந்ததுன்னு தெரியல, அப்படியே கார் மீது விழுந்தது. காருக்கு உள்ளே இருந்த 6 பேரும் நசுங்கி அதே இடத்திலேயே இயற்கை எய்தினார்கள் என்கிற கோலத்தை பார்க்கிற போது எந்த நேரத்திலும் மரணம் நம்மை தழுவலாம், எந்த நேரத்திலும். அது போல ஒரு டாக்டருக்கு அவங்க பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டு, இது ஒரு பெரியவருக்கு அவங்க பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டான், ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாங்க. டாக்டர் இல்லாததுனால அவங்க தகப்பனாருக்கு மருத்துவர் மீது கோபமாக வருகிறது. இந்நேரத்தில் அவர் இல்லாமல் எங்கே போய்விட்டார், என் மகன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறானே என்று சொல்லி அவர் மிகவும் தவிக்கிறார். தவிக்கும் போது நர்ஸ் சொல்லுகிறார்கள், இதோ வந்து கொண்டிருக்கிறார், இதோ வந்து விடுவார், வந்து விட்டார்.
வந்தவரிடத்திலே அந்த பிள்ளை, அடிப்பட்ட பிள்ளையினுடைய தகப்பனார் எரிந்து விடுகிறார். இவ்வளவு காலதாமதமாக வருகிறீர்களே, போனால் என் மகனுடைய உயிரை உங்களால் திருப்பி தர முடியுமா? உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கிறதா, அக்கறை இருக்கிறதா என்று வாய்க்கு வந்தபடி ஏதோ பேசினார். டாக்டர் எல்லாவற்றையும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டு சகிப்புத்தன்மையோடு உள்ளே நுழைந்தார். அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்தார். உங்க பிள்ளையினுடைய உயிருக்கு ஆபத்து ஒன்றுமில்லை, மீதியே நர்ஸ் உங்களிடத்திலே சொல்லுவார் என்று சொல்லி அவர் அவசரமாக புறப்பட்டு போய்விட்டார். ஏன் அதை இவர் சொன்னால் இவர் வாய்முத்து சிந்தி விடுமா? நன்றாகத்தான் அறுவை சிகிச்சை நடந்தது. கொஞ்ச நேரம் இருந்து என்னிடத்தில் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்க கூடாதா? நர்ஸ் சொல்லுவார் என்று சொல்லிவிட்டு இவ்வளவு வேகமாக போகிறாரே, அப்படி என்ன தலைபோகிற அவசரம் அவருக்கு? இப்போதும் பிள்ளையினுடைய தந்தை குதிக்கிறார். பிள்ளை பிழைத்துக் கொண்ட பிறகும் நர்ஸ் அப்பொழுதுதான் வந்து சொன்னாள், ஐயா, நிலைமை தெரியாமல் பேசாதீர். அந்த மருத்துவருடைய மகனே ஒரு விபத்தில் காலமாகிவிட்டான். வீட்டிலே இன்னும் பிரேதம் இருக்கிறது, அதை அடக்கம் கூட இன்னும் செய்யவில்லை. என்றாலும் தனக்கு நேர்ந்த இழப்பு இன்னொரு தந்தைக்கு நேர்ந்து விடக் கூடாதே என்கிற அக்கறை உணர்வோடு ஓடோடி வந்த உங்கள் மகனுக்காக அறுவை சிகிச்சை செய்து காப்பாற்றி அவரை இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுகிறீர்களே என்று அந்த நர்ஸ் சொன்ன போது அந்த பெரியவரால் ஒன்றும் பேசவே முடியவில்லை. கண்ணீர் விட்டு அழுது விட்டார். அப்புறம் அந்த மருத்துவரை சந்தித்து மன்னிப்பு கோரினார் என்பதெல்லாம் தனி கதை. எனவே மருத்துவர்கள் உயிர்காக்கும் தெய்வங்கள். மருத்துவர்கள் உயிர்காக்கும் தெய்வம். எனவே மருத்துவ தொழில் அவருக்கு தெய்வம், ஆசிரியர் தொழில் எனக்கு தெய்வம், நெசவு தொழில் உங்களுக்கு தெய்வம், துணிகள் உற்பத்தி உங்களுக்கு தெய்வம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கலாம், ஒவ்வொரு தொழில் இருக்கலாம். ஆனால் எந்த தொழிலாக இருந்தாலும் அது அந்த தொழிலை செய்பவருக்கு தெய்வம். நீ தெய்வத்தை எவ்வளவு ஒப்புயர்வாக மதிப்பாயோ அது போல உன் தெய்வத்தை நீ மதி. இதைத்தான் வாலி வேற மாதிரி சொன்னார். எண்ணிப்பாரு கொஞ்சம் ஏற்பிடிக்கும் ஆளை சோற்றில் நாம கைய வைக்க சேற்றில் வைப்பான் காலை. அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுவார், முடித்திருத்தும் தோழன் இல்லை என்றால் நமக்கு ஏது அழகு? நதி நீரில் நின்று துணி தோய்ப்பவன் இல்லையேல் ஒழுக்குமா உடை அழுக்கு? எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. ரிப்பீட்டு அப்படின்னு பாட்டு வரும். இதுல படையப்பா படத்துல என்ன, அந்த சந்திரமுகி படத்துல அந்த பாட்டு வரும். இவர் பாட்டை எடுத்து அவர் பாடி இருக்கார். யார் பாட்டை? பட்டுக்கோட்டை பாட்டை எது வாலி பாடி இருக்கார். இதே போல இன்னொரு பாட்டையும் பாடி இருக்கார். நேரம் வரும்போது சொல்றேன். எனவே செய்யும் தொழில் தான் தெய்வம். அந்த பாட்டுல ஒரு சரணம் மட்டும் நான் சொல்றேன், ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கார். எப்படிப்பா அவர் 2ஆம் கிளாஸ் படிச்சவருக்கு இவ்வளவு நாலேஜ் எங்கிருந்து வந்ததுன்னே தெரியல. அவ்வளவு அருமையா சொல்றாரு. செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட திறமைதான் நமக்கு பதவின்னு சொல்றாரு. அந்த அருமையான பாட்டுல ஒரே ஒரு சரணத்தை மட்டும் நான் சொல்றேன் பாருங்க, ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. சாமிக்கு தெரியும் பூமிக்கு தெரியும் ஏழைகள் நிலைமை, அந்த சாமி மறந்தாலும் பூமி தந்திடும் தகுந்த பயனை. இதை பாடி பாடி விளையாடி ஆடி பல கோடி கோடி முறை கும்பிடுவோம். செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. நம்மெல்லாம் கவுன்சிலர் ஆக வேண்டாம், சேர்மன் ஆக வேண்டாம். நமக்கு அந்த தொழிலை செய்கின்ற பொறுப்பை நம்மிடத்திலே சமுதாயம் ஒப்படைத்திருக்கிறதே. ஆகவே நமக்கு அது ஒரு பதவி, அதுதான் நமக்கு பதவின்னு சொன்ன அந்த பட்டுக்கோட்டையை நம்ம உண்மையிலேயே மனமாற பாராட்ட வேண்டும். எனவே பக்தியை விட்டு அடுத்து கொஞ்சம் போவோம்.